ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சென்னை கோயம்பேட்டில் உள்ள இல்லத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குடும்பத்தினருடன் பட்டாசு வெடித்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறார். அதனை பார்க்கலாம். பின்னாடி இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்கிட கேட்கலாம். தாமரைக்கனி, வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. இன்றைய தினம் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தீபாவளி பண்டிகை என்றாலே பட்டாசுகள் வெடிப்பதும் புத்தாடை அணிந்து இனிப்புகளை வழங்குவதுதான் இந்த பண்டிகையுடைய முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில இன்றைய தினம் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய இல்லத்துல மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தனது குடும்பத்தினருடன் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் பட்டாசுகளை வெடித்து தற்போது இந்த தீபாவளியை கொண்டாடி வருகிறார். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த தீபாவளி பண்டிகை ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையின் போது தனது இல்லத்துல குடும்பத்தினருடன் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் எல்முருகன் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். அது போல இந்த ஆண்டு தற்போது தீபாவளி பண்டிகையை பட்டாசு வெடித்து இனிப்புகள் வரைக்கும் கொண்டாடி வருகிறார். உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் சகோதர சகோதரிகள் பாரத தேசத்தில் ஒரு மிக முக்கியமான திருவிழா தீபாவளி திருவிழா. இந்த இனிய தீபாவளி திருநாளில் தீபாவளி கொண்டாடுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய உள்ளம் கனிந்த, இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை உங்கள் மூலியம் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர்களே, இந்த தீபாவளி திருநாள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உள்ளூர் பொருள்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த நாட்டிற்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த தீபாவளி அதுவுமா நாம் அனைவரும் கூட உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பொருள்களை, சுதேசி பொருள்களை பயன்படுத்தி இந்த தீபாவளி கொண்டாட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நம்மளுடைய உள்ளூர் கலைஞர்கள் அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்காக நாம் உள்ளூர் பொருள்களை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது. அதனால தான் உங்களுக்கு தெரியும், அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் கூட நான் காதியில் போய் துணி வாங்கி ஒரு விழிப்புணர்வாக மக்களுக்கு
இது நான் இன்னைக்கு போட்டிருக்கிற சட்டை கூட அதே காதியில் வாங்கின சட்டை. லோக்கல் ஐனாவரத்தில் ஒரு சாதாரண டெய்லர் தைச்சு கொடுத்துருக்கின்ற இந்த சட்டை. என்னுடைய வேஷ்டி அதே போல் நம்மளுடைய காதி கிராஃப்டில் வாங்கின வேஷ்டி. எங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் கூட, நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி அனைவரும் கூட, நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் நம்மளுடைய உள்ளூர் கலைஞர்கள் அவர்கள் வாழ்வில் ஒரு தீபாவளி, உற்சாகமான தீபாவளி ஏற்படுத்தும். நம்ம கைத்தறி நெசவாளர்களாகட்டும், அல்லது மண்பாண்டம் செய்கின்ற, அகல் விளக்கு செய்கின்ற மண்பாண்ட தொழிலாளர்களாகட்டும், அல்லது சிவகாசியில் தயாரிக்கப்படுகின்ற பட்டாசுகள் நம்ம பார்த்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, கிரீன் பட்டாசு என்று சொல்லக்கூடிய பசுமை பட்டாசை நாம் பயன்படுத்தணும். அதுவும் சிவகாசியில் இருந்து வாங்கின பட்டாசை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். இதுபோல் உள்ளூர் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலியமாக நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதோடு மட்டுமல்லாமல் உள்நாட்டு நம்மளுடைய கைவினைஞர்களுடைய வாழ்வு மேம்படும், அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்காக நாம் அனைவரும் கூட இந்த தீபாவளி நாளில் உள்ளூர் பொருட்களை பயன்படுத்துவோம், உள்ளூர் பொருட்களை வாங்குவோம் என்ற அந்த சபதத்தை இந்த தீபாவளி நாளில் ஏற்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அழைப்பை நாம் அனைவரும் பின்பற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு, சகோதரர்களே, இந்த தீப திருநாள் ஒரு மிகப்பெரிய அசுரனை வீழ்த்தி கிருஷ்ண பரமாத்மா அந்த தீபாவளியை கொண்டாடுகின்ற இந்த நாள். அதே போல் வருகிற தேர்தலில் திமுக என்கின்ற அந்த அரக்கனை, திமுக என்ற அந்த அசுரனை நம்மளுடைய தமிழக மக்கள் இந்த தீபாவளி வருகின்ற தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள். நாம் வர்ற தீபாவளியில் இந்த உறுதியேற்று தமிழக மக்களுக்கு ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.